உவேசா அப்படின்னாலே உத்தமதானபுரம் திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இயற்பெயர் வந்து வேங்கடரத்னம். ஸோ வேங்கட சுப்பையர் மற்றும் சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. உத்தமதானபுரத்தில் பிறந்த அந்த உவேசாவை வந்து புலமை பெருங்கடல் அப்படின்னும் அழைப்பாங்க. ஸோ உவேசா புலமை பெருங்கடல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்ம உவேசா அவர்கள் தான். தோற்றம் மறைவு பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ February 19, 1855 அந்த டேட்டை தான் நம்ம வந்து என்ன நாளாக செலிப்ரேட் பண்ணுறோன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். இதை வந்து எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா December 10 2024 ஐ திங்க் இந்த டேட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்த டேட்டு தான் February 19. ஸோ பதிப்பிலக்கியத்தின் முன்னோடி இவர் தான். 17 வயசுலேயே வந்து அவங்க மீனாட்சி சுந்தரனார் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் படிச்சிட்ருக்காரு. சங்ககால நூல்களை வந்து ஓலைச்சுவடியை வந்து தேடி தேடி படித்தவரும் இவர் தான். இவருக்கு வந்து 32 முனைவர் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. முனைவர் பட்டம் எப்போனா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் பணி வந்து பார்த்திங்கன்னா 880 903 வரைக்கும் 23 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 19 வரைக்கும் 16 வருஷம் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. 24 தான் மீனாட்சி தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல்வராக வந்து பணியாற்றியிருப்பாங்க. சிறப்பு பெயர்கள் அப்படின்றது இந்த பேர்லாம் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம உவேசா போட்டுடலாம். மகாமபத்யாய, மகாமகோபத்யாய, தக்ஷிணா கலாநிதி, அப்புறம் திராவிட வித்யாபூஷணம், தமிழ் தாத்தா. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுபோக மகாமகோபத்யாய, தக்ஷிணா கலாநிதி, திராவிட வித்யாபூஷணம் இந்த 3 பேரும். அப்புறம் சிற்றிலக்கியங்கள் வந்து ஒரு 3 இது வருது. திருவாரூர் உலா அப்படிங்கிறது 5, தக்கையாக பரணி அப்படிங்கிறது 1930, தமிழ் விடு தூது 30. ஸோ இவரோட பீரியட் வந்து அந்த 30 32 அந்த டைமில் தான். என் சரிதம் அப்படின்ற ஆனந்த விகடன் வந்து 40 42 வரைக்கும் எழுதியிருப்பார். ஸோ வாழ்க்கை வரலாறு இது தான் வந்து 40 to 42 அவருடைய வாழ்க்கை வரலாறு. 50 வந்து அது புத்தகமாக வந்து மாற்றினாங்க. அப்புறம் சங்க இலக்கியங்கள் வந்து 10 பாட்டு, ஐங்குறுநூறு, பரிபாடல் 1918, குறுந்தொகை 37, பதிற்று 10 14, புறநானூறு 894. உவேசா பதிப்பித்த காவியங்கள் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சீவக சிந்தாமணி 87, சிலப்பதிகாரம் 892. இதெல்லாம் நம்ம 10th புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா நூல் நிலையம் வந்து 42. 2012 வந்து தமிழ் அறிஞர்கள் பாராட்டும் விதமாக உவேசா விருதுன்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2012. 37 வந்து காந்தி வந்து அவரோட உரையை வந்து கேட்டிருப்பாரு. நிழலிலிருந்து தமிழ் கற்க விரும்புவதாக கூறினார். இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.